அப்படின்னு வணக்கம். 11th இன்சர்டி ஃபிசிக்ஸ் கெப்லர் லாஸ் மொத்தம் 3 லா இருக்கும். 3மே முக்கியமானது. ஓகேவா? அந்த வகையில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஓகே, இந்த லா படி என்ன அப்படின்னா, எல்லா பிளானட்ஸ் எல்லா கோள்கள் மூவ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் வித் சன் சிச்சுவேட்டட் அட் ஒன் ஆஃப் தி ஓகே இந்த சன் இந்த இடத்துல இருக்கா, இதை சுற்றி தான் கோள்கள் வருது. எப்படி வருது? எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யாரை சொல்கிறாங்க? நம்ம கெப்லர் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கெப்லர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் தி எலிப்ஸ். ஓகே, திஸ் லா வாஸ் டிவியேஷன் ஃப்ரம் கோப்பர்னிசியன் மாடல். ஆமாம், கோப்பர்னிக் என்ன சொல்லியிருப்பார்? அவர் வந்து சன்னை சுற்றி எல்லா கோளுமே சர்க்குலர் ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து எலிப்ஸ் ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இவரோட ஃபர்ஸ்ட் லாவே இதுதான், தெரிஞ்சுக்கோங்க, லா ஆஃப் ஆர்பிட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, இந்த எப்படி வந்து சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் எலிப்ஸ் வடிவத்தில் வருது அப்படிங்கிறத ட்ரா பண்ணிப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணிப்பாங்க. எப்படி இதில் இந்த F1 F2 அந்த பாயிண்ட் எடுத்து ட்ரா பண்ணிப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். செலக்ட் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். என்ன F1 F2, இங்கே F1 இங்கே F1 இங்கே F2 அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். டேக் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், அதான் ஒரு கம்பி வச்சு லென்த் இது பண்ணுங்கள். ஃபிக்ஸ் இட்ஸ் இன்சர்ட் F1 அண்ட் F2 பை பின்ஸ். ஊக்கால் குத்தி வைங்க. அந்த F1 F2 வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதோட எண்டை வந்து வித் த டிப் ஆஃப் தி பென்சில் ஸ்ட்ரெச் தி ஸ்ட்ரிங் டாட் அண்ட் தென் ட்ரா ஏ கர்வ் பை மூவிங் தி பென்சில் கீப்பிங் தி ஸ்ட்ரிங் டாட் த்ரூ அட். இது வந்து ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த இம்பார்ட்டன் கிடையாது. ஓகேவா? இந்த டயக்ராம் வரைகிறது எப்படி அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இதில் சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை செமி மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. செமி மேஜர் ஆக்சிஸ் இந்த ஏஓ இஸ் கால்டு செமி மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் தி எலிப்ஸ். இது முக்கியமானது. ஓகேவா? ஏஓ எங்கே இருக்குது? இதுதான் ஏஓ, இது ஏ, இது ஓ, இதுதான் செமி மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஏஓ இஸ் கால்ட் செமி மேஜர் ஆக்சிஸ். இப்போ F1 F2 ஆர் கால்டு ஓகே ஜாயின் தி பாயிண்ட்ஸ் F1 F2 நெக்ஸ்ட் லைன் 2 இன்டர்செக்ட். ஓகே, இல்லை F1 F2 என்ன? ஓகே, F1 F2 வந்து ஓகே, ஏஓ வந்து செமி மேஜர் ஆக்சிஸ், டி வந்து டைம் பீரியட். ஸோ நான் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரது இல்லை, இல்லை ஜஸ்ட்டு இதே தெரிஞ்சுக்கோங்க. லா ஆஃப் ஆர்பிட்ஸ் இதுபடி என்ன அப்படின்னா, சன்னை சுற்றி எல்லா கோளுமே எலிப்ஸ் வடிவத்தில் தான் சுற்றும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. அந்த செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன? ஏஓ. ஸோ அதுவும் எங்கே இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கோங்க போதும். அப்புறம் லா ஆஃப் ஏரியாஸ். இந்த லா ஆஃப் ஏரியாஸ் இது என்ன அப்படின்னா, இந்த லைன் தட் ஜாயின்ஸ் எனி பிளானட் டு தி சன். இந்த ஒரு லைன் எப்படி போதா, உங்கள் லைன் போகுது, சன்னோட கனெக்ட் பண்ணுறது. அந்த லைன் வந்து இந்த கனெக்ட் பண்ணுற லைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் ஈக்குவல் இன்டர்வல் டைம். அதாவது இந்த பிளானட் இங்கே தான் வருது, இங்கே வந்து இங்கே வர்றாங்க. இந்த ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இப்படி ஸ்வீப்பர் ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. திஸ் லா கம்ஸ் ஃப்ரம் தி அப்சர்வேஷன் தட் பிளானட்ஸ் அப்பியர் டு மூவ் ஸ்லோவர் வென் தே ஆர் ஃபாதர் ஃப்ரம் தி சன். இதுபடி இந்த ஈக்குவல் ஏரியா ஸ்வீப் ஆகுதுல, இது என்ன சொல்ல வராங்க, என்ன மீனிங்கால் இது தெரிய வருது அப்படின்னா, இப்போ இந்த சூரியனை சுற்றி சில பிளானட்ஸ் சுற்றி வருது, சூரியனை சுற்றி வருது. இப்போ அந்த பிளானட்ஸோட அந்த சுற்றி வர பாதை வந்து இங்கே தூரமாக போகும்போது என்னவாகுது அப்படின்னா, அது ஃபர்தராக போகும்போது அதோட அந்த சுற்றுற ஸ்பீட் இருக்குல்ல, அது என்ன ஆகுது? ஸ்லோவர். சுற்றுற ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஆனால் ஸ்லோவாக போகுதுன்னு தெரியல, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பக்கத்தில் வரும்போது ஸ்பீடாக போகுது. அவ்வளோதான். வென் தே ஆர் நியர் இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட், அப்படி பக்கத்தில் வரும்போது ஸ்பீடாக சுற்றும், தூரம் போகும்போது ஸ்லோவாக போகும். ஸோ அது தெரியுது. அவ்வளோதான். த பிளான் பி மூவ்ஸ் ஆர் தி சன் இன் an elliptical orbit. The shaded area is the area del A swept out in a small interval of time del T. ஓகே, இதான் இவ்வளோ ஏரியா கடந்திருக்கும்ல இந்த பிளானட் வந்து, அது வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக ஸ்வெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லா ஆஃப் ஏரியா கான்செப்டே அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேறு என்ன? லா ஆஃப் பீரியட்ஸ். இது என்ன? த ஸ்கொயர் ஆஃப் இதோட ஃபார்முலா அவ்வளோதான், அதெல்லாம் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. த ஸ்கொயர் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் பிளானட் இஸ் ப்ரொபோஷனல் டு தி கியூப் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் தி எலிப்ஸ் ட்ரேஸ்ட் அவுட் பை தி பிளானட். அதான் டி ஸ்கொயர், டைம் பீரியட் வந்து ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு செமி மேஜர் ஆக்சிஸ் கியூப் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது லா ஆஃப் பீரியட்ஸ். ஸோ இந்த டி ஸ்கொயர் அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு ஏ கியூப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து சில என்ன சொல்ல ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல இந்த ஏரியா ஸ்வெப்ட் ஆகுதுன்னு சொன்னோம்ல, ஸோ இந்த ஃபார்ம்லாம் முக்கியம். ஓகேவா? இது பாருங்கள். லெட் த சன் பி அட் தி ஆரிஜின். சன் இருக்குது. ஓகே, லெட் தி பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் தி பிளானட் பி டினோட்டட் பை ஆர். இந்த சனை சுற்றி கோள்கள் வருதா, ஸோ அதோட பொசிஷன் வந்து ஆர், அதோட மொமெண்டம் வந்து பி. ஓகேவா? மொமெண்டம் மட்டும் எம் இன்டு வி, அதோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி, அதுதான் மொமெண்டம் சொல்லுவோம். ஓகேவா? தென் ஏரியா ஸ்வெப்ட் அவுட் பை தி பிளானட் ஆஃப் மாஸ் எம் இன் டைம் டபுள் டி இஸ். இந்த பிளானட்டோட பொசிஷன் தெரியும், அதோட மொமெண்டம் தெரியும். இப்போது இந்த பிளானட்டால் ஸ்வெப்ட் இருக்கிற ஏரியா எவ்வளவு அப்படிங்கிறது இந்த
del t அப்படிங்கிற டைம் இன்டர்வல். இந்த டயத்தில் இவ்வளோ இது ஸ்விஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஃபார்முலா இதுதான். del a ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு r இன்ட்டு del v இன்ட்டு del t. ஸோ அந்த ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் அப்படியே விரிவாக்கமாக எழுதிருக்காங்க. del a இந்த del t இந்த கொண்டு வந்துட்டாங்க 1/2 r இன்ட்டு p டிவைட் பை m. இந்த v வந்து இவ்வளோ இருந்தால் இந்த இருக்காங்களா p ஈக்குவல் டு mvன்னு வரும். ஓகேவா? இந்த v இந்த பக்கம் ஒன்று தான் p டிவைட் பை mனு வருமா? இப்போ இந்த விக்கு பதிலாக இந்த இருக்கிற இந்த விக்கு பதிலாக p/m அப்படிங்கிற வேல்யூ சப்மிட் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பண்ணி இது அவ்வளோதான், இது போதும். ஓகே, வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு மேபி சம் சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. வேறு நெக்ஸ்ட் வேல் வந்து நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபார்முலா தான். ஃபார்முலா தியரி அது தெரிஞ்சாலே போதும். தேங்க்யூ.